இவ்வளோ கேள்வி கூட நான் அசாதாரண பதில் சொல்லுவேன். இந்த கேள்விக்கு கொஞ்சம் சத்தம் போட்டு தான் சொல்லணும். அதனால கட்சியினோட பேரை சொல்ல விரும்பல. கத்துக்கு அனுப்பி எல்லாருமே தான் சொல்றாங்க, நாங்க தான் பிரதமர் ஆகலாம்னு சொல்லலாம். அதுக்காக நான் பிரதமர்லாம் ஆக முடியாது. அரசியல் பண்ணா மட்டும்தான் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய தலைவரா வர முடியும். நேரடியா எடுத்த உடனே நான் ஆப் மூலியமா உறுப்பினர் சேர்க்கிற முழுக்க முழுக்க இது காரணம்னு பாத்தீங்கன்னா அந்த போதை கும்பல் தான். போதை தான் இதுக்கு காரணம். டிஎன் ஹெட்லைன்ஸுக்கு என்னுடைய மாலை வணக்கம். கொள்கை ரீதியானா எங்களுக்கு குரு அம்மா தான், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அவங்களுடைய இது பாதையில நாங்க அமமுக பயணிக்கணும்னு நினைக்கிறோம். எங்க தலைவரும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு அவங்க விட்டு சென்ற பாதையை அவர் கடைபிடிச்சு தொண்டர்களுக்கு அவர் மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு சேவையை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அது எப்படி திட்டமிடுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய ஒரு வலிமையான ஒரு பவர் அவர்கிட்ட இருக்கனால்தான் அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி போறாரு. அதை வச்சு அவர் முன்னோக்கி வழி நடத்தணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. இல்ல ஃபியூச்சர்ல அவர் ஆல்ரெடி நிறைய முறை சொல்லியிருக்காரு. அதாவது பெரும்பாலும் அவர் அம்மாவையும் தலைவரும் புரட்சி தலைவரையும் பார்த்து அரசியல் வழி வந்ததால அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க விட்டு சென்ற பாதையை நான் கடைபிடிச்சு அவங்க செஞ்ச எல்லா கொள்கையும் கோட்பாடுகளையும் நான் மக்கள்கிட்ட கொண்டு செல்வேன். எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒரு அரசியலா இருக்கட்டும் சரி, தனி மனித இதுவா இருக்கட்டும், பொருளாதார ரீதியாகவும் சரி, சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எடுத்துன்னு வருவேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி அவர் தமிழ்நாட்டுல நல்லா வலுப்பற்றதால தான் இன்னைக்கு தேசிய அளவுக்கு அவர் தேசிய லெவல்ல பெரிய லெவல்ல இருக்கிற கட்சி அமமுக கிட்ட கூட்டணிக்கு வராங்க. ரெண்டாவது இவர் தேசிய லெவல்ல போய் கூட்டணிக்காக போல, அவங்க தேசிய கட்சி தான் அமமுக கூட்டணி கிட்ட பேசுறாங்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதை இன்னும் வெளிப்படையா பொதுமக்கள் முன்னிலையோ இல்ல கழகத்தோட முன்னிலையோ அவர் தலைவர் இன்னும் சொல்லல. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமா அதை பயன்படுத்திப்பாரு. நாங்களும் அதுல அவர் கூட பயணிப்போம். இல்ல இன்னைக்கு உண்மையை சொல்ல போனா 100க்கு ஒரு 70% பாத்தீங்கன்னா அமமுக பயணிக்கிற எல்லா ஆண்களும் பெண்களும் சரி இளைய தலைமுறை தான். அவருடைய பேச்சு, அவருடைய வசீகரம், அவர் தெளிவா எடுத்து சொல்ற விதம், அதை கம்பேர் பண்ணி நிறைய பேர் நீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல தன்னை மாற்று கட்சி விலகி நம்மளுடைய அமமுகல இணைஞ்சு செயல்படுறாங்க தலைவரோட. அதனால நிச்சயமா இளைஞர்களுக்கு ஒரு நல் வழிகாட்டியா அவர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இருப்பாரு. நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற கட்சிகள்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல உள்கட்டமைப்பு வசதி பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அது பேரளவில் தான் இருக்கு. அது பெரிய அளவு எதுவும் பண்ணல. அப்படி ஒரு வாய்ப்பு இவர் வரும்போது அதுக்கான நிதியை மத்திய மாநில அரசாங்கத்திட்ட வாங்கி நிச்சயமா நல்லா விரிவுபடுத்தி நல்லா எதிர்காலத்துல நல்லா செயலாற்றுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் தாழ்த்தப்பட்ட மக்களை வச்சு, ஒடுக்கப்பட்ட மக்களை வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் அது மாதிரி நினைச்சதே இல்லை. எல்லாருமே ஒரே சமுதாயம், ஒரே ஒரு பாகுபாடு இல்லாம ஒரே இனம் அப்படின்ற ஒரு இதுதான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. நிச்சயமா அவர் அரசியலுக்கு வந்தாருன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள்ன்ற ஒரு கான்செப்டே இருக்காது. அவர் எல்லாரோடையும் சரிசமமா வழி நடத்துவாருன்னு நினைக்கிறேன். இல்ல என்ன ஆப்பு விட்டாலும் தனி மனுஷன் நேர்லடி களத்துல நின்னு அரசியல் பண்ணா மட்டும்தான் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய தலைவரா வர முடியும். எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் அண்ணா பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா, தலைவர் கலைஞர் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்கலாம் களத்துல இறங்கி அரசியல்ல வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெரிய ஆளா சமுதாயத்துக்கு செஞ்சுட்டு போயிருக்காங்க. நேரடியா எடுத்த உடனே நான் ஆப் மூலியமா உறுப்பினர் சேர்க்கிறேன், நான் இது பண்றேன்னா அதுல கருத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரெண்டாவது அவரோட ஜனநாயக நாட்டுல யார் இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம். அந்த விதத்துல அவர் வந்திருக்காரு. அவர் மக்களுக்கு நல்லது செஞ்சா நல்லதுதான். வாழ்த்துக்கள். இல்ல அது என்னன்னா முதல்ல நம்ம எல்லாத்துக்குமே அரசாங்கத்தான் குறை சொல்றோம். அரசாங்கம் ஒரு காரணம். ரெண்டாவது சட்டம் தண்டனை கடுமையாக்கணும். அவங்களுக்கு ஒரு போதை மருந்து ஒரு வாட்டி அவர் கடத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதா அவங்க ஒரு வாட்டி ரிமாண்ட் பண்ணி உள்ள போடும்போது உடனே ஒரு 15 நாள் 20 நாள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அவங்களுக்கு கடுங்கான தண்டனை கொடுத்தா அது மாதிரி பிடிபடுற இடத்துல எல்லாமே 5 வருஷம் 10 வருஷம் அவங்க உள்ள இருந்துட்டு வந்தாங்கன்னா மறுபடியும் யோசிப்பாங்க. அந்த
மறுபடியும் அந்த போதைப் பொருள் கடத்துறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இளைஞர்கள் இன்னைக்கு வந்து அந்த போதைய வந்து அதிகமா விரும்புறாங்க. போதைய அதிகமா விரும்புறதுனால எவ்வளவு கட்டுப்பாடு வந்து அரசாங்கம் விதிச்சாலும், காவல்துறை வந்து கண்டிச்சாலும், அதுலேருந்து அவங்களுக்கு வந்து விடுபடுற எண்ணம் இல்ல. முதல்ல வந்து மாத்திக்க வேண்டியது இளைஞர்கள் தான். இளைஞர்கள் வந்து அழிவு பாதையை நோக்கி தான் இந்த போதை பயணத்த வந்து தொடர்றாங்க. கருத்து கணிப்பு எல்லாருமே தான் சொல்றாங்க. நாங்க தான் பிரதமர் ஆகலாம்னு சொல்லலாம். அதுக்காக நான் பிரதமர்லாம் ஆக முடியாது. அதாவது வந்து எத்தனையோ கருத்து கணிப்பு வந்து எத்தனையோ தேர்தல் வந்து ஒண்ணுமே இல்லாம பண்ணியிருக்கு. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா அது வந்து கருத்து அவரு தேர்தலுக்கு அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அத பத்தி பேச முடியும். ஆனா அதுக்கான வாய்ப்பு இப்ப இல்ல. நிச்சயமா வந்து மக்கள் வந்து இப்ப நெறைய பேர் வீழ்ச்சிட்டு இருக்காங்க. இவரு என்ன பண்ணாரு? என்ன பண்ண போறாரு? எப்படி நாட்ட வச்சிருக்காரு? அதாவது மதசார்பற்ற நாடுன்னாரு. ஆனா இன்னைக்கு வந்து மதத்த சார்ந்து தான் அவரு நாட்டையே வச்சிருக்காரு. மதசார்பற்ற நாடா இது இல்ல. சரிங்களா? அதனால வந்து அதுக்கான அ வாய்ப்பு இல்ல அவருக்கு. பாப்போம். எதுவுமே பண்ணல. அவரு என்னன்னா, இது இவ்ளோ கேள்வி கூட நான் அசாதாரணமா பதில் சொல்லுவேன். இந்த கேள்விக்கு வந்து கொஞ்சம் வந்து சத்தம் போட்டு தான் சொல்லணும். தேர்தல் அப்ப வந்தாரு. பிரச்சாரம் பண்ணி ஒரு வாட்டி வண்டியில வந்து வணக்கம் போட்டு போனதும் சரி. இதுவரைக்கும் இப்ப மறு எம்பி தேர்தலே வரப்போகுது. அவர் எங்க இருக்காரு? என்ன நலத்திட்டம் கொண்டு வந்தாரு? பொதுமக்களுக்கு அவர் என்ன செஞ்சாரு? அப்படின்றது தெரியல. ஒருவேளை போட்டோ ஷூட்டுக்காக வந்து போட்டோ ஷூட் எடுத்துட்டு எதனா ஒரு திட்டத்த அறிவிச்சுட்டு போயிடுறாரா என்னன்னு தெரியல. இந்த திருவள்ளூர் மாவட்டத்த பொறுத்தவரைக்கும் பாராளுமன்ற எம்பி ஒரு முறை கூட இந்த தொகுதியில இருக்கிற மக்கள வந்து நேரடியா வந்து சந்திக்கல. இல்ல அது தேவையில்ல. அதுதான் வந்து மேலை நாட்டுல தான் வந்து அந்த கலாச்சாரத்த வந்து பயன்படுத்துறாங்க. என்னன்னா வந்து அங்க தான் வந்து அதிபர் தேர்தல் நடக்கும். இங்க வந்து அது அவசியமற்றது. இங்க வந்து இவரு என்ன பண்றாருன்னா, நம்மளுடைய தனித்தனியான அந்த நாட்டுங்களோட உரிமைய வந்து அவர் மாநில சுயாட்சியோட உரிமைய வந்து அவர் பறிக்க தான் இந்த இந்த ஒரு திட்டத்தையே எடுத்துட்டு வர்றாரு. ஏதாவது தன்னை வந்து ஒரு அமெரிக்க அதிபரா நெனச்சுக்கிட்டு, மத்த மாநிலத்துல இருக்கிறவங்கலாம் வந்து அவருக்கு கீழ வரணும். அந்த முதலமைச்சர்ன்றது இருக்கக்கூடாது, எம்எல்ஏன்றது இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி அவர் நெனைக்கிறாரு. அது இங்க தமிழ்நாட்டுக்கு அது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. அதுக்கு கருத்து என்ன? இது தேர்தலுக்காக அறிவிச்சது தான். இது போலியா தேர்தலுக்காக அறிவிச்சது தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, கடந்த பாராளுமன்ற தேர்தல்லயே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாரி வந்து சமையல் எரிவாயு கேஸ் வந்து ம கம்மி பண்ணி தர்றோம் அப்டின்னாங்க. ஆனா வந்து 2, 3 மாசம் தான் குடுத்தாங்க. மிச்சம் இப்ப 4 1/2 வருஷம், 5 வருஷம் ஆகுது. மறுபடியும் விலை ஏத்தி பழைய விலையில தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த தேர்தலுக்காக இத அறிவிச்சிருக்கலாம். மறுபடியும் இப்ப 1 மாசம், 2 மாசம் முடிஞ்ச பிறகு, மறுபடியும் வந்து அந்த திட்டத்த வந்து ரத்து பண்ணிட்டு விலைவாசி உயர்வாயிடுச்சு, எரிவாயு உயர்வாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் வந்து மாத்திக்கலாம். இது தேர்தலுக்கான முழுக்க முழுக்க தேர்தலுக்கான ஒரு அறிவிப்பு தான். இதெல்லாம் வந்து பார்த்து இப்ப இருக்கிற பெண்கள் யாரும் அவருக்கு வந்து மோடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இல்ல அம்மாவோட திட்டங்கள வந்து முழுக்க முழுக்க வந்து மறைச்சுட்டாங்க. அம்மா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ, அத எல்லாமே இப்ப வந்து இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து அவங்களுடைய பேர்ல வந்து அத மாத்தி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்படுறது இந்த அம்மா உணவு தான். நெறைய பேர் வந்து ஏழைங்க வந்து இந்த மருத்துவமனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அம்மா உணவு வாங்கி சாப்பிட்டு தான் நெறைய நோயாளிகள் வந்து அங்க இருந்தாங்க. இப்ப அதுக்கான வசதி வாய்ப்பு இல்ல. 2வது அம்மா மெடிக்கல் இது வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா, அங்கங்க வந்து கிளைக்கழகம் மாரி ஒரு ஒரு இடத்துலயும் இருந்தது எடுத்துட்டாங்க. அம்மா அந்த வாட்டர் பாட்டில எடுத்துட்டாங்க. அந்த பாலூட்டும் தாய்மார்களுடைய அந்த ம பேருந்து நிலையத்துல இருக்கிற அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. குறிப்பா எல்லா சமுதாய கூடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ம ம இது பண்ணிட்டாங்க. குளோஸ் பண்ணிட்டாங்க. கேட்டா ஃபண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. உண்ம ரொம்ப அந்த புதுச்சேரி குழந்தை 9 வயசு குழந்தைய வந்து பாலியல் வன்முறை பண்ணி, ஒரு 57 வயது நபரும், ஒரு 18 வயது நபரும் சேர்ந்து தான் அந்த வந்து கொலைய பண்ணியிருக்காங்க. இந்த செயல் வந்து மிகவும் வந்து கண்டிக்கத்தக்கது. முழுக்க முழுக்க இதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த போதை கும்பல் தான். போதை தான் இதுக்கு காரணம். என்ன ஒரு விஷயம் இந்த விஷயத்துல வந்து ஒரு அந்த வீட்டோட அந்த சிறுமியோட வீட்டுக்கும், அந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருந்திருக்கு. அந்த கால்வாயில அந்த பிணம் எடுத்தது. கொஞ்சம் காவல்துறை இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தால், அந்த பெண் காணாம போன அன்னைக்கே வந்து இத வந்து கண்டுபிடிச்சு, உரிய நேரத்துல குற்றவாளிகள் வந்து தண்டனை வாங்கி குடுத்துருக்கலாம். 4 நாட்கள்ன்றது மிகவும் தாமதமான ஒரு நடவடிக்கை தான். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை வந்து அரசாங்கம் குடுக்கணும். அதான் கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து தெளிவா இருங்க. நமக்கான உரிமைய எங்கேயும் விட்டுக் குடுக்காதீங்க. அதே மாரி யார தேர்ந்தெடுக்கணும்ன்றது நம்மளுடைய உரிமை. இவர்தான், அவர்தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மெயினா வந்து பணம் வாங்கக்கூடாது. பணம் வந்து நம்ம வந்து ஒரு ரூ. 500 1000 வாங்கிட்டு நம்மளுடைய ஜனநாயகத்த வந்து நம்மளுடைய உரிமைகள வந்து 5 வருஷத்துக்கு நம்ம அடமானம் வச்சுர்றோம். 5000 அந்த நேரத்துக்கு நம்ம பார்க்குறோம். கேட்டா இவன் 5000 குடுத்தான், அவன் 10,000 குடுத்தான். அவனுக்கு நம்ம விசுவாசத்த காட்டணும்.
அதனால வந்து கட்சியினுடைய பேரை சொல்ல விரும்பல. எந்த கட்சி நம்மளுக்கு பணம் கொடுத்து விலைக்கு வாங்குதோ அந்த கட்சி நம்மள அடிமையா வச்சிருக்குதுன்னு அர்த்தம். காலங்காலமா நம்ம வந்து அப்படிதான் அடிமையா இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் அப்படின்ற மாதிரி பணத்தை தவிர் வாக்குறுதியை நிறைவேற்று. அதுதான் நம்மளுடைய வந்து கொள்கை. அமமுக தொண்டர்கள் தலைவர் அண்ணன் தினகரன் வழியில் என்னைக்கும் வந்து அண்ணன் எடுக்கிற முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு அவரோட வழியில என்னைக்கும் அவர் கூட நாங்க வந்து பயணம் செய்வோம். எல்லாரும் வந்து இந்த டிஎன் ஹெட்லைன்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.